குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. ஸ்வீட் கொயக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் பீங்கில் அரிசியும் போட்டுக்கலாமா, டிஃபன் அரிசி இருந்தாலும் டிஃபன் அரிசி போட்டுங்கடாம்மா. 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிங்கம்மா. எங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் இருக்கவே அதை போட்டு அரைச்சிட்டோம்மா. ஒரு பக்கம் வெள்ளை காய்ச்சல் நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிடுங்கம்மா. அந்த மாவுலேயே வடிகட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எள், பாதாம், இது தேங்காய் துருவல் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மாவு நல்லா கலக்கி விட்டு நல்லா கை விடாத கலக்கி விடுங்கடம்மா. கை விடாத கலக்கினீங்கன்னா நல்லா மாவு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும்மா. கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு, சூடு ஆறின பிறகு அந்த இட்லி தட்டில் ஒரு துளி நெய் ஊற்றிடுங்கம்மா. ஒரு சொட்டு நெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாவு ஒன்று போல் நல்லா பிசைந்துங்கம்மா. பிசைந்துட்டு புடி கொயட்டை பிடிச்சி வச்சுங்கடம்மா. இது கண்டிப்பாக நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடும். சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா. நம்ம வீட்டிலலாம் ஆடி மாதம் வந்துடுச்சு. ஆடி மாதத்துக்கு கருவாட்டு குழம்பு இந்த கொயட்டை செஞ்சு எல்லாம் நாங்கள் சாமி கும்பிடுவோம்மா. அது மாதிரி சாமிக்கெல்லாம் படித்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குண்டம்மா. இந்த புடி கொயட்டை வச்சு வழக்கு வச்சு அந்த சாப்பாட்டு மேலே இது பண்ணுவாங்கம்மா. கும்பம் போடுறதுன்னு சொல்லுவாங்கடம்மா. இந்த ஆடி மாதத்தில் இந்த கொயக்கட்டைக்கு ரொம்ப விசேஷமாக எங்கள் ஊர் பக்கம்லாம் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. அப்புறமா பிள்ளையாருக்கு பிடிக்கிறதுக்காக, பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அந்த உருண்டை. அந்த உருண்டை குழந்தைங்களுக்கு கவுந்துக்கினாங்களா, ஃபஸ்ட்டு குழந்தைங்க கவுந்துக்கிச்சிங்கன்னா வீந்துட்டான்னு சொல்லிட்டா கூட என் பிள்ளையாரே உனக்கு உருண்டை பிடிச்சி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்கம்மா எங்கள் ஊர்லலாம். அது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கம்மா. சாமிக்கும் நல்லா இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லதுடம்மா. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குண்டம்மா. இதை செஞ்சு கொடுத்துட்டு நல்லா சூடு பறக்க பஞ்சு போல் இருக்குமா அந்த கொயக்கட்டை. அதுக்கப்புறமா பாதாம் துருவலோ முந்திரி துருவலோ போட்டிங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்குண்டம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்குண்டம்மா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடம்மா.